அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான துலாம் ராசியில் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம், குழந்தை பாக்கியம், திருமணம், அழகு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். தனுசு ராசி அன்பர்களுக்கு 6 மற்றும் 11ஆம் வீட்டிற்கான அதிபதி இவர். இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நவம்பர் மாதம் 3ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி நவம்பர் வரை நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சி காலகட்டங்களில் தனுசு ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே வைராகிய குணத்தோடு செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அது எவ்வளோ விதமான தடைகள் வந்தாலும் அதை கரெக்டான விதத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்களும் இந்த தனுசு ராசிக்காரர்கள். பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். எல்லா விஷயத்தையுமே நிதானத்தோடு செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லாங்க. எல்லாத்தையுமே பார்த்து தான் செய்கிறோங்க. தன்னோட வாழ்க்கையில் ஏன் கடந்த சில காலகட்டங்களில் எல்லாமே இந்த மாதிரி ஒரு தடுமாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு, எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போயிட்டுருக்கு, எந்த விதத்தையும் சரியான விதத்தில் பண்ண முடியல. ஒரு தொழில் அப்படிங்கிறது பண்ணால் கூட அது லாபகரமான சூழல் அப்படிங்கிறது அமைச்சிக்க முடியலைங்க. எல்லாமே நஷ்டமாயிட்டே இருக்குதுங்க. நான் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, நஷ்டத்தை கொடுக்காமல் இருந்தால் போதுமே. அந்த பிஸ்னஸை ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவாக செஞ்சு முடிக்கணும். மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையில் எந்த விதத்துலையும் நீ இந்த வேலைக்கு லாய்க்கு இல்லை, இந்த தொழில் செய்கிறதுக்கு தகுதியான ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிடக்கூடாதுன்னு ஒன்றுன்னா பார்த்து செஞ்சிட்ருக்கோங்க. அந்த பிஸ்னஸில் இன்றைக்கி ஒரு லாஸு, தேவையில்லாத தேக்க நிலைகள், மந்த நிலைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. லாபகரமான சூழல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க. லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நஷ்டமாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். வர வேண்டிய தொகைகள் கரெக்டான நேரத்தில் வரமாட்டேங்குதுங்க. பணம் தேக்கங்கள் அப்படிங்கிறது, பணம் இழுபறிகள் அப்படிங்கிறது, எனக்கு கிடைக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறதும், எனக்கு வர வேண்டிய தொகை எதுவுமே வரமாட்டேங்குது. இவ்வளோ பிரச்சனைகளும் கடந்து இதை எப்படியாவது நடத்தி காட்டணும், மற்றவங்க மத்தியில் நான் எப்படியாவது சாதித்து காட்டணும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த 11ஆம் வீடான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்க. இந்த இடத்துல நடக்கக்கூடிய சுக்கிர பகவானின் பயிற்சி கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இது வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து அந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. தொழிலில் லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாங்களோ அந்த விஷயத்தை செஞ்சு முடித்து அதில் ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமேத்தையும் பார்த்து செஞ்சுங்க. மற்றவங்க கொடுக்குற வேலை எல்லாத்தையுமே இழுத்து போட்டு நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய திறமையை காட்டி எல்லாத்தையுமே சரியான விதத்தில் செஞ்சு முடித்தோம். ஆனால் அதற்குண்டான சில அமைப்புகள் அப்படிங்கிறது இல்லை. எந்த வேலையை கொடுத்தாலும் இவர் செய்வார்னு சொல்கிறாங்களே தவிர இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்காரு, இவருக்கு கொடுக்க வேண்டியதை ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புகள் யாருக்குமே வரல. வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேங்க. இருக்கிற வேலையை தொலைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம், வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத சில குழப்பங்கள், செய்யாத தவறுக்கு சில தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதும், எந்த தப்புமே பண்ணாமல் நான் தான் இந்த தப்பை செஞ்சேன்னு சொல்லிவிட்டு மற்றவங்க என்னை குறை சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. அவ்வளோ பிரச்சனைகளையும் கடந்து இவ்வளோ விஷயத்தில் எப்படியாவது நம்ம சாதித்து காட்டணும், நம்மளுடைய வேலையை, நம்மளுடைய இலக்குகள் நம்ம அடைஞ்சிடணும். இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வேறு வழியே அந்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட், பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இஎம்ஐ இருக்காங்க, கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்காக இந்த வேலையை எப்படியாவது செய்யணும்னு சொல்லி போராடி செஞ்சிட்ருக்கங்க. அதில் ஒரு நிறைவு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வேலை செஞ்சிட்ருக்கிற இடத்துல ஒரு ப்ரொமோஷனல் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகணும், அந்த இடத்துல சேலரி அதிகமாக கிடைக்குன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கூட இந்த காலத்தில் வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு செய்ய கூடாத வேலைகள், உங்களால் பிடிக்காத சில வேலைகளை கொடுத்து திணிச்சிட்டு இருந்தாங்களா அந்த நிலைகள் மாறும். உடன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு நல்ல சகஜமான சூழ்நிலை அப்படிங்கிறது மாறும். எதிரியாக இருந்தவங்க கூட நண்பர்களாக மாறுவாங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகள் தேவையில்லாத இருந்த வெறுப்புணர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையுங்க. நீங்கள் செய்யாத தவறுக்கு உண்டான தண்டனைகள் அப்படிங்கிறது இல்லாமல் போகும். கண்டிப்பாக இந்த தவறு நீங்கள் செய்யலை அப்படிங்கிறத
தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய உயர் அதிகாரிகள் எல்லாமே கண்டிப்பாக. ஸோ திருமணம் சார்ந்த சில நிகழ்வுகள், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள். ஏன்னா எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டுங்க, கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, தேவையான வண்டி வாகனம் வாங்கியாச்சு, வீடு கட்டியாச்சு, இன்றைக்கி கடன் இல்லாமல் ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணியிருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரே ஒரு நல்ல நிகழ்வு இந்த திருமணம் அப்படி தான். அதுவும் ஒன்று கரெக்டான டைமில் நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு வேறு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. ஆனால் அது கரெக்டாக நடக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு விதத்தில் இழுபறி ஆகிட்டே இருக்குது. எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குங்க, எல்லாம் கைக்கு கிடைக்க மாதிரி இருக்கு, ஆனால் அது சரியான விதத்தில் அமைய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி கழிச்சு போயிட்டுருக்குங்க. அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கோம். அப்போ லவ் பண்ணிகிட்ருக்குறோங்க, நம்மளாம் வந்து ஃபேமிலி லெவலில் அது மேரேஜ் லெவலில் கொண்டு போகணுன்ட்டு அதில் நிறைய குழப்பங்கள், நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகங்கள்லாம் வந்துருச்சுங்க. ஏதோ ஒரு காரணத்தினால எங்கள் 2 பேர்த்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குது. இந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது தீருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தீருங்க. இந்த குழப்பங்கள் தீர்ந்து திருமணம் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. அடுத்த விஷயம், இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் படிப்படியாக குறைஞ்சிருச்சுங்க. 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து சகஜமாக பேசிக்கவே முடியல. எங்கள் 2 பேர்த்துக்குள்ள வெறுப்புணர்வு அப்படிங்கிறது ஜாஸ்தியாகிடுச்சு. நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து வாழவே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சில முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்துட்டோங்க. இன்றைக்கி வந்து 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலைகள் போயிடுச்சு. லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரிங்க, என்ன காரணம்னே தெரியல, எங்களுக்குள்ளே தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்பட்டு ஆளுக்கு ஒரு திசையில் வாழக்கூடிய நிலை. இது வந்து திருமண லெவலில் போகுமா அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லைங்க. நம்ம எதிர்பார்த்த ஒரு லைஃப், நம்ம எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை தான் சரியான விதத்தில் அமையல. நம்மளை தேடி வர வாழ்க்கையாவது அல்லது நம்ம தேடி போகிற வாழ்க்கையாவது நல்ல விதத்தில் இருக்குமானா அதுலேயும் 1008 குழப்பங்கள் அப்படிங்கிறது சரியான விதத்தில் இதை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியலைங்க. மறுபடியும் இந்த இழப்புகளை சந்திக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பில்லை, மனசுலேயும் வந்து தைரியம் கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் இதை வந்து சரி பண்ணணும். மனசில் மகிழ்ச்சி அப்படிங்கிறதே இல்லைங்க. மன உளைச்சல்கள் தான் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, நமக்கு மட்டும்தான் இப்படி நடந்ததா, இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இப்படியா, நம்ம வாங்கிட்டு வந்த வரம் தான் இப்படியா, நம்மளால் எதுவுமே சரியான விதத்தில் அமைச்சிக்க முடியல. இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது மன நிறைவு அப்படிங்கிறது கொடுக்கவே மாட்டேங்குது. இதனால் வீட்டில் வந்து சந்தோஷம் இல்லைங்க, மனசில் மகிழ்ச்சி இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, எந்த வேலையிலையும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இவ்வளோ குழப்பங்களுக்கு உண்டான தீர்வுகள் கிடையாது. இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருக்கு காதல், ஆடம்பரம், திருமணம் எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த 11ஆம் வீட்டில் இருக்கும்போதுங்க, லாபஸ்தானத்தில் நிகழும்பொழுது நமக்கு மன நிறைவுகள் அப்படிங்கிறது கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. காதலர்கள் மத்தியில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. தேடி சென்ற நபரும் சரி, தன்னை தேடி வந்த நபர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுட்டு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுங்க. இந்த விஷயங்கள் நமக்கு தேவையே இல்லை, நம்ம இதை பற்றி பேசவே கூடாதுங்கிறத நீங்களாக முடிவு பண்ணிக்குவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு மனநிறைவு ஏற்படும். உங்களுக்கு தேவையான இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள், ஆன்மீக காரியங்கள் எடுப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதும், குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வரதுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாக்கி கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட கூடிய விரைவில் குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வீட்டில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு புதிய உறுப்பினர்களுக்கு உண்டான சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். ஐவிஎஃப் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு கூட கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். 2வது குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே நேரத்தில் நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து படிப்படியாக விளக்கு அப்படிங்கிறது இருக்குங்க. நோய் சம்மந்தப்பட்ட தீர்வுகள், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப நாளாக உங்கள் ஹெல்த்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் உங்களை விட்டு விலகுங்க. கண்டினியூ பண்ணிட்டுங்களா? கல்வி சம்மந்தப்பட்ட மேன்மைகள், கல்வியில் இது வரைக்கும் இருந்து வந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது குறைஞ்சிங்க. கல்வியில் இருந்து வந்த வீண் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ட்ராவலிங் அப்படிங்கிறது இருக்குங்க. வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த கல்வியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். படித்து முடித்தவங்களுக்கு உடனுக்குடனே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். வீடு வாகனங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோசனைகள் அப்படிங்கிறது மேலோங்கும். சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சியோ அல்லது வீடு வாங்கிறதுக்கான யோசனைகளோ, ஆடம்பரமான பொருட்கள் நகை நட்டு வாங்கிறதுக்கான யோசனைகள் அப்படிங்கிறதுலாம் இந்த நேரத்தில் இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான்.
இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.